ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? 2024 வருஷம் ரிலீஸ் ஆன தி மான்ஸ்டர் ஐலாண்ட்னு ஒரு வெறித்தனமான சர்வைவல் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஒன்லைனர்லாம் தேவையில்லை, இருந்தாலுமே உங்களுக்காக ரொம்பவே ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னன்னா, ஒரு 2 பேர் வந்து அவங்களுடைய கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில ஒரு தனி ஐலாண்டில் வந்து மாற்ற மாதிரியான சூழ்நிலை வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்பாராத அளவுக்கு அந்த ஐலாண்டில் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கிரியேச்சரும் இருக்குது. ஸோ அதுங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்க கால்களை ஏன் கட்டி வச்சிருக்காங்க, எப்படி இவங்க இந்த ஐலாண்டுக்கு வந்தாங்க, இந்த ஐலாண்ட்ல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை வந்து பயங்கர விறுவிறுப்பா சொல்லியிருப்பாங்க. சரி, இவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் 2 நடந்துச்சு இல்லையா, அதுவும் மே 1944 காமிக்கிறாங்க. அதுல ஒரு கப்பலை காமிக்கிறாங்க. ஸோ அந்த கப்பல் வந்து ஜாப்பனீஸ் நாட்டுடைய கப்பல், ஜாப்பனீஸ் நாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்குது. உள்ள பார்த்தா சைட்டோன்ற மாதிரி ஒருத்தனை பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் ஒரு ஜாப்பனீஸ் தான், ஆனால் இந்த நாட்டுக்கே ஏதோ துரோகம் பண்ணிட்டான் போல. அதனால தான் அவனையும் பிடிச்சிட்டு இப்படி கட்டி போட்டு ரொம்பவே ஒரு கொடூரமான ரூம்ல வச்சிருக்காங்க. சொந்த நாடான ஜப்பானுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கூடவே நிறைய கைதிகள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜப்பானுக்கு கூட்டிட்டு போய் அடிமையாக்க போறாங்க போல. அப்போ ஒரு 2 ஜாப்பனீஸ் கார்டு வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்க. எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, இந்த ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ அவரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஓ நீ தான் அந்த சைட்டவா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளுடைய நாட்டுக்கே நீ துரோகம் பண்ணியிருப்ப, அதனால சாதாரண சாவுலாம் உனக்கு தண்டனை கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, இன்னொரு சிறையில இருந்து இன்னொரு ஆளை கூட்டிட்டு வரான். ஸோ இவருடைய பேர் வந்து பிரான்சன், அதுவும் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவன். இவனையும் நம்ம ஹீரோவையும் ஒரே சங்கிலியில் வந்து லாக் பண்ண போகிறாங்க. அதுவும் லைஃப் லாங் நம்ம ஹீரோ வந்து இப்படி தான் இருக்கணும் போல. ஸோ இதை சொன்னதுமே இந்த பிரிட்டிஷ் பிரிசனர் இருக்கான்ல பிரான்சன், அவன் வந்து கொந்தளிக்கிறான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பிடிச்சி அவங்களுடைய காலில் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு மாதிரி அடித்து 2 பேரையும் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவ்வளோதான், நம்மளுடைய கதை இப்படியே முடிய போகுது, லைஃப் லாங் இப்படி தான் இருக்கணும் போல, நம்மளுடைய விதி இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து அட்டாக் பண்ணுது. அதாவது போர் நடக்கிற டைம் தானே. ஸோ வேற ராணுவம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது போல. அதனால எல்லாருமே உஷாராக்கி மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்பில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அங்கே இருந்தால் மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ அந்த பிரான்சனும் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணி இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ கடைசியில் மிச்சம் இருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த ஹையர் ஆஃபீஸர் தான். மற்ற எல்லாருமே செத்துட்டாங்க. அது போக ஒரு பெரிய மிசைலையும் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலுக்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆஃபீஸரும் சரி ரைட்டு நம்ம சாக போகிறோம், அதுக்கு முன்னாடி இவனுங்களை சாகடிச்சிடலாம் அப்படின்னு கன் எடுத்து நீட்டவும் கரெக்டாக பிரான்சன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ இழுத்து வேகமாக கடல்லையே குதிச்சிட்றாங்க. கப்பல்லாம் அந்த மிசைலை வந்து மோத அவ்வளோதான், அடுத்த செகண்டே அந்த இடம் அப்படியே வெடிச்சு சதறுது. நம்ம ஹீரோ வந்து லைட்டாக மயக்கம் போட்டுடுறான். இந்த பிரான்சன் தான் நம்ம ஹீரோவை எப்படியோ தூக்கி நீச்சல் அடித்து கரைக்கு வந்ததுமே அவனுக்கு வந்து இந்த எனர்ஜிலாம் இருக்காது இல்லையா, அதனால அப்படியே அவனும் கரையிலேயே விழுந்து மயங்கிட்டான். அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஹீரோ வந்து கண் முழிச்சிட்டான். இதெல்லாம் கனவா இருக்கணும்டா அப்படின்னு சைடில் பார்த்தா பிரான்சன் இருக்கிறான். இவனுடைய காலும் கெட்டப்பட்டிருக்குது இல்லையா. ஸோ இது கனவு இல்லை, இது உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த பிரான்சனை வேகமாக எழுப்ப ட்ரை பண்ண, பட் அவன் வந்து அன்கான்சியஸாகவே இருக்கிறான். அது போக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜருடைய டெட் பாடி இருக்கும். ஸோ உடனே என்ன பண்ணுறான்னா, அவனுடைய கன்னை வந்து எடுத்து அதை வச்சு அந்த சங்கிலியை வந்து ரிலீஸ் பண்ணிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது கரெக்டாக பிரான்சன் வந்து கண் முழிச்சிட்டான். ஸோ நம்மளை தான் ஏதோ பண்ண போகிறான் போல அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ கூட சண்டை போட, ஸோ நம்ம ஹீரோவும் சண்டை போட இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து ஏதோ ஒரு கிரியேச்சர் பார்க்குற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இதுலேயும் இந்த பிரான்சனை பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக நம்ம ஹீரோ அடிச்சு அவனை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள வச்சு அங்கேயும் வந்து சண்டை போட, அவனுடைய காலில் வர லைட்டாக ரத்தம் இருக்கும் அந்த பிரான்சனுடைய காலில். அது கொஞ்சம் லீக் ஆகி அது வந்து இந்த கிரியேச்சரை வந்து அட்ராக்ட் பண்ணுது. கொஞ்ச நேரத்தில் அது என்ன பண்ணிடுதுன்னா அந்த பிரான்சனை பிடிச்சி இழுத்துட. ஸோ நம்ம ஹீரோ பார்க்குறான், இதான் சான்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ணலான்ற மாதிரி பிரான்சனை போறான். ஆனா கடைசி செகண்ட்ல பக்கத்துல இருந்த அந்த கிரியேச்சரை சுட்டுறான். ஸோ அதுவும் ஓடிடுது. ஸோ எப்படியோ நம்ம ஹீரோ இந்த பிரான்சனை காப்பாத்திட்டான். இருந்தாலுமே அந்த பிரான்சனுக்கு வந்து பயங்கரமா இன்ஜூர் ஆயிருக்கும். அதனால அவன் அப்படியே உட்காந்துட. ஸோ நம்ம ஹீரோவுக்கும் புரியுது இந்த ஐலாண்ட்ல இவனை விட ஆபத்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரான்சனையும் கன் பாயிண்ட்ல அங்கிருந்து அப்படியே கூட்டிட்டு கரைக்கு வேகமா வர சொல்லி ஒரு இடத்துல உட்காந்து இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2 பேருக்கும் என்ன பேசுறாங்கன்றது ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவன் ஜாப்பனீஸ், அவன் வந்து பிரிட்டிஷ்காரன் இல்லையா. அதனால 2
பேருக்கும் கம்யூனிகேஷன் வந்து பெரிய பிரச்சனையா இருக்குது. இருந்தாலும் அந்த பிரான்சன் வந்து அது என்னது அப்படின்ற மாதிரி சைக்கிளே கேட்க நம்ம ஹீரோவுக்கும் அது என்னதுன்னு தெரியாது இல்லையா, அதனால அமைதியா இருக்கிறான். அது போக இப்போ அவனுடைய கையில வேற கன் இருக்குல்ல, அதனால கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன பண்றான்னா அவனே ஷூட் பண்ணி செத்துடலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறான். ஆனா கரெக்டா நம்ம பிரான்சன் வந்து அவனை தட்டி விட்டு என்ன பண்ற நீ செத்துட்டா நான் மட்டும் தனியா அவனை இழுத்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை பிடுங்கி அதுல உள்ள புல்லட்டையும் கழட்டி வச்சுக்கிறான். அப்புறமா ஹீரோ கிட்ட சைக்கிளையே வா கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்கலாம், நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட நம்ம ஹீரோவும் என்னன்னு சொல்லிட்டு அந்த சைடில் வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த கப்பலில் சதறி போன திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து கிடக்கும். ஸோ அதில் ஏதாவது தேவைப்படுதான்ற மாதிரி எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு சிகரெட் பாக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ அதை பார்த்து அந்த பிரான்சனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். ஹீரோ கிட்ட இருந்தால் உனக்கும் வேணுமா அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோ அமைதியாகவே இருக்கிறான். சரிப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பிரான்சன் ஒரு பையனை வந்து பார்க்குறான். ஸோ இது வந்து உனக்கு தெரிஞ்ச பையன் போல, இவனையும் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அது போக இப்போ அவன் செத்து போயிட்டான். அதை பார்த்து அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அவனுடைய டாலரெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு வந்து அவன் மொழி புரியாட்டினாலுமே அவனுடைய வருத்தம் வந்து புரியுது இல்லையா. அது போக அந்த பிரான்சன் வந்து என்ன விளையாடிட்டு இருக்கானா, இந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சவன் தான், இவனுக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு, உன்னுடைய நாடு மட்டும் வார வந்து ஆரம்பிக்காம இருந்துருந்துச்சுன்னா இவன் நேரம் உயிரோட இருந்திருப்பான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் புரியல. ஆனால் அவனுடைய வழி புரிஞ்சதுனால அவனுக்கு குடிக்க தண்ணிலாம் கொடுக்குறான். ஸோ அதையும் அந்த பிரான்சன் வந்து கோவத்தில் வாங்கிக்கிறான். அப்படியே கட் பண்ண இப்போ நைட் ஆகுது. ஸோ நைட் ஆனதுமே ரெண்டு பேரும் தங்குறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா, அதனால ஒரு சின்ன கேம்ப் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதுலேயும் நம்ம பிரான்சனுக்கு வந்து ஷூவை கூட போட முடியல, அந்த செயின் இருக்கிறதுனால கால் வந்து ரொம்பவே வலிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து அவன் ஆல்ரெடி இன்னொரு பூட்ஸ் வந்து எடுத்துட்டு வச்சிருப்பான், அதை வந்து ஆஃபர் பண்ண. ஆனால் இவனுக்கு வந்து அந்த பூட்டை பார்த்ததுமே பிடிக்கல. ஏன்னா ஜாப்பனீஸோடைய பூட்டை வந்து இவன் போடக்கூடாதுன்னு முடிவில் இருக்கான் போல. அதுக்கப்புறம் வயிறு பசிக்கும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ வந்து நண்டு பிடிச்சிருப்பான். அந்த நண்டை வந்து அவனுக்கு சமைச்சு கொடுக்க என்னதான் இருந்தாலும் இவனுக்கும் வயிறு பசிக்கும் இல்லையா, உடனே அதை வாங்கிக்கிறான். ஸோ வேகமாக சாப்பிடலான்னு போகும்போது கை கெட்டின இவனுக்கு வாய் கெட்டலை. ஏன்னா கீழே விழுந்து எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. அவ்வளோ தாண்டா இன்னைக்கு பட்னி தான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய பிளேட்டை வந்து நம்ம அவனுக்கு கொடுக்க, ஆனால் அவன் அமைதியாக அப்படியே பார்த்துட்டு இருக்க. பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம ஹீரோ திரும்பிட கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அதை எடுத்து அப்படியே சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ தான் இந்த பிரான்சனுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து நல்லவன் தான் போல அப்படின்னு புரிய வருது. அதனால மெதுவாக என்னுடைய பேர் வந்து பிரான்சன் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணிக்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு அவன் பேசுறது புரியலை, இருந்தாலும் பேர் தான் சொல்கிறான்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அதனால இவனும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் சைட்டோ அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்ல. உடனே பிரான்சன் என்ன கேட்குறான்னா அதெல்லாம் ஓகே, நம்ம இந்த ஐலாண்டில் மாட்டிக்கிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் காலையும் இப்படி இந்த செயின் இருக்கு, இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறேன். அப்போ வந்து ஒரு மெட்டல் மாதிரி ஒன்று கிடைக்குது. ஸோ இதை வச்சு எப்படியாவது கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த சங்கிலியை பிடிச்சி வச்சு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அது வந்து வேலைக்காகலை. ஸோ நம்ம ஹீரோ அப்போ என்ன பண்ணுறான்னா சைடில் ஒரு வீக்கான சங்கிலியை காமிச்சு இந்த இடத்துல அடி அப்படின்னதும் உடனே அதை ஃபாலோ பண்ணி அவனும் அடிக்கவும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கலாண்டுருது. ஸோ அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அதை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்க. ஸோ இந்த பிரான்சனுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கை இல்லை, பயத்தோடையே கொடுக்குறான். ஐயோ இவங்கிட்ட ஆயுதத்தை கொடுத்தா நம்ம கதையை முடிச்சிருவானோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவாக அதை புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த சங்கிலியில் வேகமாக அடிக்கவும் அந்த சைட் சங்கிலியும் பிஞ்சிடுது. ஸோ இதனால அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ரெண்டு பேரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க கத்தி. அந்த டைமில் இவங்க போட்ட சத்தத்தினால சைடில் இருந்து புதர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ இருட்டுக்குள்ள இருந்து யாரோ இவங்களை பார்க்குற மாதிரியான சத்தம் கேட்க இவங்க வந்து பயந்துட்டாங்க. இருந்தாலும் சரி ஓகே உள்ள யாரோ இருக்காங்க போல, நம்ம உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆயுதத்தை எடுத்துட்டு உள்ள வந்து மெதுவாக செக் பண்ண போறாங்க. அப்படி போகும்போது ஒரு சில கால் தடம்லாம் இருக்குது. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு 2 ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து யாரையோ கூட்டிட்டு இந்த தீவுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் உயிர் தப்பிச்சவங்க போல. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த பிரான்சனும் பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே ஒழிஞ்சிக்கிறாங்க. இந்த பிரான்சன் வர்றது ஜாப்பனீஸ்னு தெரிஞ்சதுமே ரைட்ரா இவனுடைய கும்பலை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இவன் அவங்க கூட சேர்ந்துட்டு நம்மளுடைய கதையை முடிச்சிருவானே அப்படின்னு பயத்தில் இருக்கவும். ஆனால் நம்ம ஹீரோ லாயல்ட்டியாக என்ன பண்ணுறான்னா அவனுடைய வெப்பனை அந்த பிரான்சன் கிட்ட கொடுத்து நீ இங்கேயே ஒளிஞ்சிருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ஒரு பிளான் போடுறான். கட் பண்ண இந்த சைடு இந்த ஜாப்பனீஸ் சோல்ஜரை காமிச்சா அவங்க வந்து இந்த இடத்துக்கு வரவும் இங்கே யாரோ சமைச்சு சாப்பிட்ருக்கிறது தெரிய வருது. ஸோ யாரோ இங்கே இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே உஷாராக்கி கன்னோட அப்படியே சைடில் வரவும் ஒருத்தன் வந்து சைடில் தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ தான் அது. உடனே யாரா இவன் அப்படின்னு வந்து அவனை எழுப்புறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ, அதுவும் நம்ம ஹீரோ ஜாப்பனீஸ் தானே, ஸோ இவங்களுடைய கும்பல்ன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஒரு துரோகின்றது உங்களுக்கு தெரியாது, நீனும் கப்பலில் வந்து தப்பிச்சு வந்த சோல்ஜரா அப்படின்னு கேட்டதும் ஆமான்ற மாதிரி நம்ம ஹீரோ போய் சொல்ல. அதுக்கப்புறம் தான் அவங்க நிம்மதியாக உட்காடுறாங்க. நல்ல வேலை இப்போவாவது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்க. இதெல்லாம் நம்ம பிரான்சன் வந்து பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா இவனுங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டாங்க, நம்ம கதையை முடிச்சிருவாங்களோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ இவனுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்து இவனை பார்த்துட்டு இருக்குது. அப்போ நம்ம
ஹீரோ நைஸாக அவங்ககிட்ட என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி அந்த போட்லேருந்து நீங்கள் மட்டும் தான் தப்பிச்சிங்களா அப்படின்னதும், ஆமாம் நாங்கள் மட்டும் தான் தப்பிச்சோம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த வெஸ்ட்லாம் போட்டிருந்தோம், மற்ற எல்லாருமே தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டாங்க. ஆமாம் நீ எப்படி தப்பிச்ச அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நானும் வெஸ்ட் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் அந்த பிரான்சன் இருக்கான் இல்லையா, அவனும் நைஸாக பின்னாடி திரும்பி அந்த கிரியேச்சரை பார்த்துட்டான். பார்த்ததுமே இவனுக்கு பயங்கர பயமாயிடுது. அப்படியே கண்ணை மூடிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, சத்தம் மட்டும் நான் போட மாட்டேன் அப்படின்னு வாயை பொத்திட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா அது காணாமல் போயிடுது. நல்ல வேலை தப்பிச்சோண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்து, என்ன இது நிறைய திங்ஸ் இருக்குது, நீங்கள் ஒருத்தவங்க இருந்தீங்களா 2 பேர் இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, இப்போ தான் இவங்களுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே அவங்களுடைய ஸ்வாடெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாதிரி நாங்கள் வந்த கப்பலில் எங்கள் நாட்டை சேர்ந்த துரோகியும் ஒருத்தர் தான், ஒருவேளை அவன் தான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை செக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோடைய காலை செக் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் சங்கிலியை கட் பண்ணுறதுக்கான அடையாளம் இருந்திருக்கும் இல்லையா, அதனால பார்த்துட்டு, ஓ அப்படின்னா நீ தான் அந்த ட்ரேட்டரா, அது பக்கம் கூட சங்கிலியிலேயே ஒருத்தனை அடிச்சு வச்சிருப்பாங்களே அவனை எங்க அப்படின்னு விசாரிக்க, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சைடில் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு குழி தோண்டி யாரையோ புதைச்சி வச்சிருக்காங்க. அது யாருடைய குழினா, அந்த பிரான்சனுடைய தெரிஞ்ச ஒரு பையன் இறந்து கடந்திருப்பான் இல்லையா, அவனுக்கு வந்து இறுதி சடங்குலாம் பண்ணியிருப்பாங்க. அதை காமிச்சு இதுதான் அவன் அப்படின்னு சொல்ல, ஆனால் இந்த சோல்ஜர்ஸ் வந்து அதை நம்புற மாதிரி இல்லை. என்கிட்டே கதை விட்டுறியா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சமைச்சுலாம் சாப்பிட்ருக்கீங்க, நாங்கள் பார்த்த வர உங்கள் 2 பேரையும் கட்டி போட்டதுக்கு காரணமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாகணுன்றது தான். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கழுத்தில் கத்தியை வச்சு உண்மையை சொல்ல அவனை எங்க அப்படின்னு விசாரிக்க, நம்ம ஹீரோவுக்கும் ரைட்டரா இவங்க கூட சண்டை போட்டு தான் ஆகணும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சைடில் இருந்த குகை வழியா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவ்வளோதான். அந்த சத்தத்தை கேட்ட இந்த பிரிசனர் இருக்கான்ல, அவன் பயந்துக்கிட்டே இது வந்து பழங்காலத்து ஃபிஷ்மேன், ஸோ என்னை மன்னிச்சிருங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீல் பண்ணி ஏதோ ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த சோல்ஜர் வந்து, ஓ அங்கே தான் அவன் மறைஞ்சிருக்கானா அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு சோல்ஜரை உள்ளே போய் செக் பண்ண அப்படின்னு அனுப்பி வைக்க, இவனும் பார்த்தீங்கன்னா அந்த பிரான்சன் இருக்கிற இடத்துக்கு தான் வரான். ஜஸ்ட் மிஸ்ஸில் பிரான்சனை கண்டுபிடிச்சிருப்பான். இருந்தாலுமே மறுபடியும் அந்த குகையில இருந்து சத்தம் கேட்டதுனால பின்னாடி திரும்பி அந்த வழியாக அப்படியே மெல்ல உள்ள போக, ஆனால் நமக்கு காமிக்கிறாங்க அந்த குகையோடைய என்ட்ரன்ஸில் தான் பாறையோடைய பாறையாக அந்த கிரியேச்சர் வந்து மறைஞ்சிருக்குது. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல உள்ளே போக, உள்ளே போனதுமே அது பின்னாடி வந்து இவனை கொடூரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவனும் அலறி கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சத்தம் வெளியில் இருந்த சோல்ஜருக்கு கேட்க, அங்கே தான் அவன் மறைஞ்சிருக்கானா, என்னுடைய ஆளையை அடிச்சிட்டானா, உன்னை விட மாட்டேன் பாரு அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வர, டக்குன்னு நம்ம பிரான்சன் வந்து அவனுடைய கழுத்துலேயே ஒரு சொருகு. அவ்வளோதான், அவனும் அப்படியே கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் தவந்து அப்படியே அந்த குகை பக்கம் போக, அப்போ ஒரு தலை மட்டும் உருண்டு வருது, அந்த சோல்ஜருடைய தலை. அது மட்டும் இல்லாமல் அந்த மறைஞ்சிருந்த ஃபிஷ்மன்னு சொல்லப்படுற அந்த கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தவந்துட்டு இருக்கிற அந்த சோல்ஜரையும் பிடிச்சி கொடூரமாக கொலை பண்ணுது. இதை பார்த்த பிரிசனரும் அலறி அடிச்சு ஓட, அவனையும் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த ஃபிஷ்மேன் வந்து கொலை பண்ணுது. இதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோவும் அந்த பிரான்சனும் பார்த்தீங்கன்னா, அடா பாவி என்ன கிரியேச்சரா இது, இதுகிட்ட மாட்டினா நம்மளும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கிரியேச்சரும் சத்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை வேகமாக துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் தலை தெறிக்க அந்த காட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்க, அதுலேயே நம்ம ஹீரோ தான் அவன் கையில் வச்சிருக்கிற இதை வச்சு எல்லாத்தையுமே அறுத்து போட்டு வேகமாக முன்னாடி ஓடிட்டு இருக்கிறான். பின்னாடி இருந்து அந்த பிரான்சனை பார்த்தீங்கன்னா, டேய் வேகமாக போவாதான்ட்டு ஒரு பிளான் இருக்குது, கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் இவனுடைய லாங்குவேஜ்லாம் புரியாது. அதனால அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக முன்னாடி ஓடிட்டுறான். இங்கே நம்ம பிரான்சனை பார்த்தீங்கன்னா, அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு இடத்துல உட்காந்துட, இவனுடைய பிளான் என்னன்னா கரெக்டாக அந்த பின்னாடி அந்த மான்ஸ்டர் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, அது வரவும் இவன் சுடணும்னு ரெடியாக இருக்கிறான். அதே மாதிரி அது வந்ததுமே இவன் சுட்டுடுறான். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல அது வந்து தப்பிச்சிடுது. அப்புறம் என்ன இவனை பிடிச்சிடுது, என்னையாடா சுட பார்க்குற அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சி தூக்கி பிச்சு எரிஞ்சிடலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அதை ஒரு அட்டாக் பண்ணிட்டான். அவன் கையில் வர வெப்பன் வச்சிருந்தான் இல்லையா, கீச்சி விட்டுட. ஸோ இதுக்கு வழி தாங்க முடியாமல் இவங்க 2 பேரையும் விட்டுருது. அதனால இந்த கேப்பில் இவங்க ஓட ஆரம்பிக்க, அப்படியே பாதை தெரியாமல் ஓடினதுனால கால் ஸ்லிப் ஆகி ஏதோ ஒரு ஸ்லோப்பில் வந்து சறுக்கி அப்படியே பொத்துன்னு அங்கேயும் இங்கேயும் பரண்டு போய் விழுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிருது. 2 பேரையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் தனித்தனியாக செதறி கிடக்குறாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு சைடு கிடக்குறான். இந்த பிரான்சனை பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு கட்டைக்கு மேலேயா விழுந்து கிடக்குறான். ஜஸ்ட்டில் அசைஞ்சானா மேலே இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துருவான். அதே மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாறை மேலே கிடக்குறான். அவனுடைய நெஞ்சிலெல்லாம் ஏதோ ஒரு கட்டை குத்தி இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு அதை பிச்சு அப்படியே வெளியில் எடுக்கிறான். அதே சமயத்தில் இந்த பிரான்சனை காமிச்சா அவன் ஒரு கட்டை மேலேயே கிடக்கான் இல்லையா, இப்போ தான் முழிப்பு வந்து கீழே பார்க்குறான். பார்த்து
பார்த்ததுமே கீழே தண்ணி ஓடுது, பாறையாக இருக்குது. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவன் வலிக்கும் போத்துன்னு பாறை மேலேயே விழுறான். அடித்த அடியில் அப்படியே பக்கத்தில் இருந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துட. ஸோ இவனுடைய கதை முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினச்சான். அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு நீந்தி சைடில் உள்ள கரையில் வந்து ஏறுறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் ஒரு கட்டானா கிடைக்கும். அதான் அந்த பெரிய ஸ்வாடு கிடைக்கும். அதான் அந்த செத்து போன சோல்ஜருடைய ஸ்வாடு ஒன்று கிடைச்சிருக்கும். அதை எடுத்துட்டு அப்படியே நீரோட்டம் வழியா மேல் நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம பிரான்சனும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறான் இல்லையா. இந்த சைடு அந்த ஃபிஷ்மேனை காமிச்சா அந்த கிரியேச்சர் என்ன பண்ணுதுன்னா அந்த வாட்டர் ஃபால் மேலே நின்றுட்டு பயங்கர ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்குது. ஸோ அதோடைய எக்கோ அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக அடிக்க இதை வந்து இவங்க 2 பேரும் கேட்குறாங்க. ஸோ உடனே அலர்ட் ஆகிட நம்ம ஹீரோ வந்து தண்ணி குடிக்கலான்னு போயிருந்திருப்பான். இருந்தாலுமே அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு அவனுடைய ஃப்ரெண்டான நம்ம பிரான்சனை தேடி போக ஆரம்பிக்கிறான். இங்கே அந்த பிரான்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மேலே ஏறி அப்படியே போகலான்னு பார்க்குறான். பார்த்தா ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது. ஸோ இதை தாண்டி போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவனுடைய பாதையை வந்து அடைச்சிருக்கு இல்லையா. இருந்தாலுமே எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏற ஆரம்பிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக முன்னேறி போயிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இருட்ட போகுது. அது போக அந்த ரிவரை கிராஸ் பண்ண போகிறான். இன்னுமே அந்த பிரான்சனை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பிரான்சன் என்ன பண்ணிடுறான்னா அந்த வாட்டர் ஃபால் மேலே எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறிட்டான். அப்புறமா மறுபடியும் எப்படியோ அந்த தண்ணியெல்லாம் கிராஸ் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியில் வந்துட்டான். ஸோ வெளியில் வந்ததுமே நல்ல வேலைடா வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு சைடில் திரும்பி பார்த்தா ஒரு முதல்ல வந்து இவன் பக்கத்தில் படுத்திருக்குமா. அவ்வளோதான், எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. பயத்தில் உறைஞ்சி போய்ட்றான். இருந்தாலுமே அந்த முதல்ல வந்து நம்ம பிரான்சனை கண்டுக்காமல் அது பாட்டுக்கு அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுது. போனதுக்கப்புறம் ஆளை விட்றா சாமின்ற மாதிரி இந்த பிரான்சனும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து போகலான்ற மாதிரி தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு எதையோ பார்த்து சாக்காகி உட்காந்துடுறான். என்னன்னு பார்த்தா அந்த ஃபிஷ்மேன் கிரியேச்சர் தான் அந்த தண்ணி பக்கத்தில் நின்று அதுக்கும் அடிபட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதோடைய காயத்தை வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்குது போல. இதை பார்த்தேவே மிரண்டு போய் அந்த கிரியேச்சர் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறான். என்னடா இது வேற்று கிரகத்து ஏலியன் மாதிரியே இருக்குது அப்படின்னு ஷாக்கிங்கில் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட் எப்படியாவது காப்பாற்ற போகணும் அப்படின்னு நகர்ந்துட அந்த சத்தம் இந்த கிரியேச்சருக்கு வந்து கேட்டுருது. உடனே எவனோ இருக்கான்டா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு முதலை, அதான் அந்த முதலை வந்து இந்த கிரியேச்சரை பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுத்துருது. ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக ரத்தமாயிடுது. நல்ல வேலை அந்த கிரியேச்சர் செத்துருச்சுரா அப்படின்னு நினைக்கும் போது அது பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு இந்த முதலையோடைய வாயை கிழிச்சு துண்டாக்கிடுது. ஸோ பார்த்தா இது அந்த கிரியேச்சரோடைய ரத்தம் போல. ஸோ அப்படியே அதை கொண்டு போட்டுட்டு பயங்கரமாக கத்தும் பாருங்க. இந்த சத்தமும் நம்ம ஹீரோவுக்கு கேட்குது. உடனே வேகமாக பார்த்தீங்கன்னா முன்னேறி போகிறான். இங்கே பிரான்சனை பார்த்தீங்கன்னா அதை சத்தம் கேட்டு பயத்திலே ஓடிடுறான். அப்போ இந்த சைடு காட்டு வழியாக நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருப்பான் இல்லையா. அப்போ எதையோ பார்த்து ஷாக்காகிறான். என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு செத்து போன சோல்ஜர். உடனே அதை பார்த்து பயந்து பின்னாடி வரவும் பொத்துன்னு ஒரு குழிக்குள்ள விழுந்துட அங்கே எதையோ பார்த்து இன்னுமே ஷாக்காகிறான். என்னன்னு பார்த்தா அந்த கிரியேச்சர் மாதிரி ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்து செத்து போயிருக்குது போல. அதோடைய எலும்பு கூட தான் இருக்குது. ஸோ மிரண்டு போய்ட்றான். ஆனால் இப்போ தான் நம்ம ஹீரோக்கு இன்னொன்று புரிய வருது. இந்த கிரியேச்சர் செத்து இருக்குதுன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற கிரியேச்சரையும் நம்ம சாகடிக்க முடியும்னு பார்த்துட்றான். அது போக மேலே ஒருத்தன் வந்து செத்து தொங்கிட்டு இருப்பான் இல்லையா. அவன் கையில் பார்த்தா கன் இருக்கும். கீழே வந்து புல்லட்ஸ் அதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த கிரியேச்சரை வந்து கொலை பண்ணக்கூடியது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ணையை எடுத்துக்கிட்டு அந்த கிரியேச்சரை தேடி வேகமாக முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். அப்படியே வந்து அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் வந்துட்டான். அப்படி தூரத்தில் பார்த்தா ஒரு சின்ன பிளேன் வந்து சேதறி போய் கிடக்குது. இந்த பிளேனில் வந்தவங்க தான் இந்த ஐலாண்டில் மாட்டியிருப்பாங்க போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மெல்ல மெல்ல அந்த பிளேன் பக்கத்தில் போகிறான். ஸோ கடைசியாக அது விங்ஸ் வழியாக ஏறி உள்ளே போய் ஏதாவது கிடைக்கான்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம பிரான்சனை காமிச்சா அவனும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேனுடைய இன்னொரு உடஞ்ச பாகத்துக்கு பக்கத்தில் வந்திருப்பான். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்து அந்த தண்ணிக்குள்ளே கடந்த மிச்ச பிளேன் பாகத்துக்கு வந்துடுறான். ஸோ இதை பார்த்ததுமே சரி ஓகே இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்ற ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இவன் வந்து அங்கே கடந்த மெட்டலெல்லாம் வச்சு திருப்பி ஒரு ஈட்டி மாதிரி ரெடி பண்ணிட்டு மெல்ல மெல்ல அந்த பிளேன் பக்கத்தில் வரான். ஸோ மேலே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறான். அதில் பார்த்தா ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிகரெட்டும் லைட்டரும் இருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அது போக உள்ளே ஏதோ இன்னொரு பாக்ஸ் மாதிரி இருக்கவும் என்னது இது அப்படின்ற மாதிரி அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது ஸ்லிப் ஆகி சைடில் பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு பெரிய பாம் இருக்குது. ஸோ இந்த பாமை பார்த்ததுமே எனக்கு இன்னுமே நம்பிக்கை வருது. ரைட்ரா இதுக்கப்புறம் நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாதுரா அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்க அப்போ பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு டக்குன்னு அவன் ஆயுதத்தை எடுத்து பின்னாடி திரும்பினா நம்ம ஹீரோ தான் டேய் சொரிக்கிறாத அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் அவங்க பாஸாக தான் புரியாது இல்லையா. நீ தானா கடைசியில் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னதும்
ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே நம்ம ஹீரோ லைட்டரை வச்சு அமுக்கி காமிச்சு இது மூலமாக கம்யூனிகேட் பண்ண உடனே 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ள ஒரு முட்டை மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த கிரியேச்சரோடைய அடுத்த குட்டி போல. ஸோ இதை பார்த்த இந்த பிரான்சனை பார்த்தீங்கன்னா, ஓ இங்கே தான் இருக்குதா அப்படின்னா வெளியில் சுற்றிட்டு இருக்கிறது ஃபீமேல் கிரியேச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்குது. இங்கே இதையே முடிச்சிட்டோன்னா நமக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோக்கு இது நல்ல ஐடியாவாக தெரியல. ஆனால் பிரான்சன் என்ன சொல்கிறான்னா, ஒன்று நம்ம இருக்கணும் இல்லைனா அது இருக்கணும். என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்குது, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு முன்னாடி போகிறான். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த கிரியேச்சரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதை ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோடைய கையில் கன் இல்லாததை பார்த்துருது. அப்படின்னா இப்போ வந்தவங்க கன் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றதையும் புரிஞ்சுக்குது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம பிரான்சன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அந்த பாம்பு இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறான். ஸோ இங்கே பாரு, இந்த பாம்பை வச்சு தான் நம்ம அந்த கிரியேச்சரை வந்து கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணுறான்னா, அந்த பாம்பை தூக்கிட்டு அப்படியே அந்த முட்டை இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரான். ஸோ இங்கே வந்து பார்த்தா அந்த பாம்போடைய ட்ரிகர் வந்து கொஞ்சம் வளைஞ்சு போயிருக்குது. ஸோ அதை எப்படியாவது நம்ம எடுத்துடலாம், அதை திருப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனால் அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, ஏன்னா அந்த கிரியேச்சர் வர்றதுக்கான டைம் வந்துருச்சு, ஓடிடலாம் அப்படின்னதும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நான் அந்த பிளேனில் வந்து ஒரு எமர்ஜென்சி ஆக்ஸ் வந்து பார்த்தேன், அந்த கோடாரியை எடுத்துட்டோன்னா அது மூலமாக நம்ம இதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கிரியேச்சர் அந்த இடத்துக்கு வர்ற மாதிரியான சவுண்டு கேட்குது. பயங்கரமாக கத்துற மாதிரியான சவுண்டு கேட்குது. ரைட்ரா, இதுக்கு மேலே இருந்தால் விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஃப்ளேர் கன் வந்து அடிச்சுட்டு வேகமாக அந்த ஆக்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம பிரான்சன் வந்து ரெடியாக ஹீரோ வெளியில் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், அந்த கிரியேச்சர் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் வந்துடுது. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் சும்மா இல்லைங்க, அந்த கட்டான வச்சிருக்கான் இல்லையா அதை வச்சு புரட்டி எடுக்கிறான். இருந்தாலுமே அந்த கிரியேச்சர் ஹீரோவை தள்ளி விட மறுபடியும் நம்ம ஹீரோ எந்திரிச்சு அதை அடிச்சு லைட்டாக தள்ளி விட்டுறான். இது மூலமா மேலே இருந்த அந்த பிரான்சன் என்ன பண்ணுறான்னா, அவன் கையில் அந்த கோடாரி எடுத்திருப்பான் இல்லையா அதை வச்சு இதை அடின்னு போட்டு அடிச்சு பயங்கரமாக காயப்படுத்திட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை என்ன வந்துருதுன்னா, இவங்க ஃப்ளேர் அடிச்சிருப்பாங்க இல்லையா வெளிச்சத்துக்காக, அது வந்து அப்படியே காணாமல் போயிடுது. ஸோ இருட்டாயிடுது. இந்த சைடு திரும்பி பார்த்தா அந்த கிரியேச்சரையும் காணும். சரி, ஓகே, சீக்கிரமாக வந்த வேலையை முடிப்போம் அப்படின்ட்டு அந்த கோடாரி எடுத்துட்டு பாம்பு வச்ச இடத்துக்கு வந்து அந்த பாம்புடைய ட்ரிகரை வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த டைமில் மறுபடியும் அந்த கிரியேச்சர் வந்து இந்த பிரான்சன் அட்டாக் பண்ண வருது. ஸோ நம்ம ஹீரோ நல்ல வேலையாக பின்னாடி வந்து அதை அட்டாக் பண்ணிட்டான். அட்டாக் பண்ணி கத்தியால் சொருகுன்னு சொருக உடனே அது அவனை விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த பிரான்சனை கொலை பண்ணுறதுல தான் குறியாக இருக்குது. அப்படியே அவனுடைய நெஞ்சில் கை வச்சு கொலை பண்ணலான்னு போகும்போது நம்ம ஹீரோ எந்திரிச்சு என்ன பண்ணிடுறான்னா, அந்த கன் வச்சிருப்பான் இல்லையா அதை வச்சு அதோடைய கண்ணுலையா சூட் பண்ணிட்டான். மறுபடியும் சூட் பண்ண அது வந்து தப்பிச்சு போகுது. சரி, இது வேலைக்காகாது, அதை திசை திருப்பணும்னா இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி அதோடைய குட்டி மேலேயா சூட் பண்ணிட்டான். முட்டை இருக்கும் இல்லையா அதில் சூட் பண்ணதுனால உள்ளே இருந்த ஒரு குட்டி கிரியேச்சர் வந்து கீழே வந்து விழுது. அதை பார்த்து அந்த பெரிய கிரியேச்சர் வந்து அழுதுகிட்டே அது பக்கத்தில் போக இந்த கேப்பில் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டான்னா, அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றலான்னு வந்தா ஃப்ரெண்டுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்குது. அவன் தப்பிக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஹீரோவுக்கும் கஷ்டமாயிடுது. வா போகலாம் அப்படின்னு. இங்கே பாரு, என்னால் வர முடியாது, நீயாவது இங்கேருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். அதே சமயத்தில் அந்த கிரியேச்சர் பயங்கர ஆக்ரோஷத்தில் இந்த பிரான்சர் பக்கத்தில் வர அவன் என்ன பண்ணிட்டானா, இப்போ அந்த ட்ரிகரையும் சரி பண்ணியிருப்பாங்க இல்லையா அதனால அதை அப்படியே அடித்து பாம்பை வெடிக்க வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல. அப்போ தான் அவன் நண்பனான நம்ம ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. அதாவது அந்த சங்கிலியை வந்து ஓரமாக அடின்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அந்த சங்கிலியை வெட்டும்போது அதை மனசில் வச்சுட்டு ஒரு அடி அடிக்கவும் கரெக்டாக பாம்பு வந்து ஆக்டிவேட் ஆகுது. அடுத்த செகண்டே அந்த இடம் வெடிச்சு செதறுது. ஸோ இங்கே நம்ம ஹீரோ சேஃபாக வெளியில் வந்துட்டான். அவனுக்கு இருந்தாலுமே மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் மறுபடியும் அந்த குகையில இருந்து அந்த கிரியேச்சரை கத்துற மாதிரியான சவுண்டு கேட்குது. ஸோ புரிஞ்சுக்கிறான் இனிமே அது சாகலைன்ற மாதிரி. உடனே வேகமாக ஓட அந்த கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா இவனை துரத்த ஆரம்பிக்குது. ஸோ பீச்சுக்கு வந்த இவன் மனசெல்லாம் தளர விட்டு அப்படியே நீல் டவுன் போடவும் அப்போ தான் அவனுக்கு அவனுடைய ஃப்ரெண்டை பற்றின ஞாபகம் வருது. அவன் பண்ண சாக்ரிஃபைஸ் ஞாபகம் வந்து அந்த கிரியேச்சரை அழிக்கிறதுக்கு வெறியாக்குறான். இது தெரியாத அந்த கிரியேச்சர் நீல் டவுன் போட்டிருக்கிறான். அவனை வந்து அட்டாக் பண்ண வர பார்த்தா நீல் டவுன் இப்போ போட்டிருக்கிறது ஏதோ ஒரு பணம் தான் போல. ஹீரோ தான் ட்ராப் செட் பண்ணியிருப்பான். சைடில் மண்ணுக்குள்ளே இருந்து எந்திரிச்சு வெளியில் வந்து அந்த கிரியேச்சரை பயங்கரமாக அட்டாக் பண்ண அந்த கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அட்டாக் பண்ணுது. ஆனால் நம்ம ஹீரோ இந்த கட்டானால பெரிய வீரம் போல அதை அடின்னு அடிச்சு கடைசி கட்டத்தில் அதை கீழே தள்ளி விட்டுறான். ஸோ கடைசியாக அதோடைய தலையிலையா ஸ்வாடை வந்து சொருக வரான். பார்த்தா மண்ணில் தான் சொருகி இருக்கிறான். அது எதுவுமே பண்ணலை போல. அப்புறமா அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் வந்து ஃப்ளேர் அடிக்கலான்னு பார்க்குறான். ஃப்ளேரும் அடிக்க முடியல. அவனுக்கு வந்து மூச்சு கூட விட முடியல. ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகிட்டான் போல. அதனால அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்துட்டான். ஆனால் ஹீரோடைய நல்ல நேரமோ என்னமோ
இங்கே வந்து தீ எரிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால புகை வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ கண் முழிக்கும் போது ஏதோ ஒரு கப்பலில் இருக்கிறான். ஸோ ஹீரோவை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க போல். ஒரு அமெரிக்கன் ஷிப் தான் வந்திருக்குது. ஹீரோவை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஜாப்பனீஸ் டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறாரு. அவங்க வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. பிரான்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணானா அப்படின்னதும் நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்கேன். ஆனால் அந்த ஆஃபீஸர் வந்து ஆர்டர் போடுறாரு, இந்த மாதிரி நீ என்ன தப்பு பண்ணியிருந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் என்னுடைய கமாண்டரையே கொலை பண்ணிட்டேன். ஏன்னா அவர் கொடுக்குற ஆர்டர்னால நிறைய சோல்ஜர் வந்து இறந்து போயிட்டு இருந்தாங்க. அதனால நான் அவரை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்ல உடனே மறுபடியும் இவர் என்ன கேட்குறாருன்னா, சரி ஓகே நீங்கள் பிரான்சனை பற்றி சொல்லுங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ அவன் கூட இருந்த நல்ல நினைவுகள் எல்லாம் நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்துட்டு அவன் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு மட்டும் சொல்ல ஒன்று ஆஃபீஸரும் அந்த ஐலாண்டில் வேற யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னதும் நம்ம ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்டை அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த கிரியேச்சர், அதுவும் எக்கச்சக்கமான கிரியேச்சர் அந்த ஐலாண்டில் இருக்கிற மாதிரி சவுண்ட் வருது. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.